சிறகடிக்க ஆசை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம முத்துவ மீனாவும் கிறிஷை கூட்டிகிட்டு போகிறதுக்காக மகேஷோட வீட்டுக்கு வராங்க. கிறிஷ் வந்து முத்துவா பார்த்த உடனே அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹப் பண்ணிக்கிறாரு. டே கிறிஷ், போர் அடிச்சுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம் அங்கிள், அதான் அங்கிள் வந்துட்டேன்ல, இப்போ பாரு ரொம்ப சந்தோஷமா நம்ம இல்லையெல்லாம் போகலாமாடா நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததாக கிறிஷ் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை அவனுக்கு இங்கே இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு போல இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டு சொன்ன உடனே முத்து இருந்துட்டு, இல்லை இல்லை, கிறிஷுக்கு எங்கள் கூட இருக்க தான் பிடிக்கும். டே கிறிஷ், ஆமாம் தானடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம் அங்கிள், உங்கள் கூட இருக்குதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் உங்கள் கூட வந்துடுறேன் அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்துதான், எங்க கொஞ்சம் வெயிலில் இருந்துட்டு வந்திருக்கோம், கொஞ்சம் குடிக்க தண்ணி தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இதோ தரேங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க. ஆனால் அமைதியாக பேக் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துடுறாங்க. அங்கே டேபிள் மேலே தான் இருக்குது, நீங்கள் எடுத்து குடிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பரவாயில்லைங்க, வெளியில் தண்ணி குடித்தா எனக்கு ஒத்துக்காது, அதனால நாங்கள் எங்கள் வீட்லேயே போய் குடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்தால் அங்கேருந்து கிளம்புறாங்க. அவங்க கிளம்பின உடனே கதுவை போய் சாத்திடுறாங்க. மீனாவுக்கு ஏதோ தப்பாக படுது, அதனால அங்கேருந்து மீனா வந்து கிளம்பி போடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் ரோகிணி வராங்க. என்ன மகேஷா, அவங்க கூட அப்படியே அமுச்சு விட்டுட்டு நீ கிறிஷை அடம்பிடிச்சு இங்கே இருக்க வச்சுருக்கலாம்ல. நான் இப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்க, நீ எதுக்காக உள்ளே போனியே, போனும்போது உன் பேகை எடுத்துகிட்டு போக வேண்டியதானே. அவங்க குடிக்க தண்ணி கேட்டாங்க, அது கூட என்னால் கொடுக்க முடியல, அதெல்லாம் இப்போ ரொம்ப முக்கியமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அம்மா நீங்கள் அவங்கக்கிட்ட கிறிஷை பற்றி கேட்டிருக்கலாம்ல, அவங்க அஜயோட அப்பா அம்மா என்ன சொன்னாங்க, என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னு கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. போதும் நிறுத்த ரோகிணி, அவங்களுக்கு உன்னை விட அவங்களுக்கு கிறிஷ் மேலே ரொம்பவே அதிகமாக அக்கறை இருக்குது. அவங்க என்னை தப்பாக தான் நினச்சிட்டு போயிருப்பாங்க, குடிக்க ஒரு கிளாஸ் தண்ணி கூட கொடுக்க மாட்டேன்றாங்க. கிறிஷை எப்படா இவங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் இருந்து போயிருப்பாங்க, என்னை எவ்வளோ தப்பாக நினச்சாங்களோ தெரியல அப்படின்ற மாதிரி மகேஷ் வந்து புலம்புறாங்க. ரோகிணி இருந்துட்டு, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் கட்டானா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு, சரி சரி, அவங்க எதுவும் தப்பாக நினச்சிருக்க மாட்டாங்க, விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து தான் முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே நம்ம மனோஜ் இருந்துட்டு ரோகிணி கிட்டே போயிட்டு, என்ன ரோகிணி, இன்றைக்கி நீ ஷோரூம் கூட வரல, ஒரு கிளைண்ட்டு, அதனால தான் வர முடியல, நான் ஃபோன் பண்ணேன், ஃபோனை ஏன் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நானே ட்ரை பண்ணலான்னு தான் இருந்தேன், ஆனால் ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்தது, அதான் நான் ஸ்பீச் கொடுக்கலான்னு ஒரு ஸ்கூலுக்கு கூப்பிட்டுருந்தாங்கன்னு சொன்னல, அந்த மேனேஜர் வந்தாங்க, ஆனால் அவங்க ஃபோனில் ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த பையன் ரொம்ப நல்ல பையன் தான், இந்த ஒரு வாட்டி மட்டும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு கேட்டால் ஒரு ஃபோட்டோ காமிச்சாங்க, அது உனக்கு மட்டும் சொன்னால் பத்தாது, இங்கே இருக்கிற மொத்த பேருக்கும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு கிறிஷை பற்றின விஷயத்த வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜயா இருந்துட்டு, ஆமாம்மா, நீ மறுபடியும் அந்த ஸ்கூலுக்கு ஸ்பீச் கொடுக்கறதுக்காக போறியா, மற்றவங்கள உன்னை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு பேசுகிறா, நீ தான் இந்த வீட்டில் ரொம்ப நல்லா படிச்சிருக்க, எத்தனை டிகிரி படிச்சிருக்க, நீ இங்கிலீஷில் பேசுகிறது அழகே தனி அழகு தாண்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா, நான் இப்போ அதை பற்றி சொல்ல வரலம்மா, அந்த மேனேஜர் வந்து அவங்க ஸ்கூலுக்கு டிவி, இந்த ஏசி இதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு வந்தாங்க, ஆனால் அவங்க ஒரு பையனை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க, அந்த பையன் யாருன்னு தெரியுமா, இவங்க இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்களே கிறிஷ், அந்த பையன் யாரையோ ஸ்கூலில் போய் அடிச்சிருக்கானா, பூத்தொட்டியால் தூக்கி போட்டிருக்கானா, அதனால் அந்த அடிப்பட்டவோட பையன் அப்பா வந்து அந்த பையனை சீர்திருத்த பள்ளியில் சேர்த்தணுன்னு வான் பண்ணியிருக்காங்களாம், கேஸும் கொடுத்துருக்காங்களாம். ஆமாம்மா, இப்படிப்பட்ட பசங்களாம் போய் அங்கே தான் சேர்த்தணும், அதை இப்பயே அது அப்படி பிஹேவ் பண்ணுதுன்னா இன்னும் பிற்காலத்துலலாம் பெரிய ரவுடியோ வருவான் போல இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி பசங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஸ்கூல் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி விஜயை வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு சிறுவர் சீர்திருத்த பள்ளி உங்களுக்கு அவ்வளோ சேர்த்துறதுல ஈஸியாக போயிடுச்சு இல்லை, அடுத்தவங்க ஃபீலிங்ஸை கொஞ்சம் கூட கேர் பண்ணி பார்த்துக்க மாட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மீனா இருந்துட்டு, இல்லை மாமா, அந்த கிறிஷ் மேலே எந்த தப்பும் கிடையாது, ஏதோ அம்மா கூட இல்லை, பாட்டியும் கூட இல்லை, வரப்போகிறவங்க எல்லாரோட பேரண்ட்ஸும் வந்து பார்த்துட்டு போகிறாங்க, பேசுகிறாங்க, ஆனால் கிறிஷுக்கு மட்டும் யாரும் வரல அப்படின்னு சொல்லிட்டு பசங்களாம் சேர்ந்து கிண்டல் பண்ணியிருக்காங்க. அது அவனுக்கு கோபமாக மாதிரி தான் அவன் இப்படி பண்ணிட்டான், மற்றபடிக்கு அவன் ரொம்ப நல்ல பையன், நல்லா படிக்கிற பையன், அவனை அந்த மாதிரி ஸ்கூல்லலாம் சேர்த்துனா அவன் லைஃபே போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவன் இங்கே கொஞ்ச நாள் இருந்தான் இல்லை, ஒரு வேளை இதுங்களை பார்த்து தான் அவன் கத்திருப்பான் போல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கரெக்ட் தான்மா, அந்த முத்து எதுக்கு எடுத்தாலும் ஹீரோ மாதிரி ரவுடித்தனம் பண்ணுவான்ல, இவனே ஒரு ரவுடி தானே, இவனும் சீர்திருத்த பள்ளிக்கு போயிட்டு வந்தவன் தானே அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க.
அதுக்கு அடுத்து தான் முத்து ரொம்பவே கோவப்பட்டு, நான் ரவுடியாடான்னு சொல்லிட்டு ஷர்ட்ட புடிச்சு பயங்கரமா சண்டை போடுறாங்க. எல்லாருமே வந்து தடுக்குறாங்க. அண்ணாமலை இருந்துட்டு மனோஜோட கன்னத்துல பலார்னு ஒன்று விடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம விஜயா இருந்துட்டு, இப்போ எதுக்காகங்க நீங்கள் அவனை அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீ முதல்ல வாயை மூடு. உன்னாலேயும் இவனாலேயும் தான் அவன் லைஃபே போச்சு. அவன் இப்போ இப்படி இருக்கானா அதுக்கு காரணமே நீங்கள் ரெண்டு பேரும் தான். அவனுக்கு சரியான பாசமும் சரியான இடமும் இருந்திருந்தா அவன் லைஃப்பும் வேற மாதிரி இருந்திருக்கும். உங்கள் ரெண்டு பேரால தான் அவன் லைஃபே இந்த மாதிரி கேள்விக்குறியாக மாறிடுச்சு. உங்கள் கண்ணுக்கெல்லாம் அவன் ரவுடி மாதிரி தெரிகிறான். மற்றபடி அவனை மாதிரி ஒரு நல்லவன் இந்த உலகத்திலே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் அவன் பேசினதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்பா என்னப்பா இல்லை முத்து, பேச வேண்டிய நேரத்தில் நான் பேசியிருந்தா இப்போ இவெல்லாம் உன்னை கேள்வி கேட்குற மாதிரி ஆயிருந்திருக்காது. உன் லைஃப்பும் நல்லா இருந்திருக்கும். பேசாமல் இருந்ததுனால தான் இவன்லாம் உன்னை கிண்டல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. உன்னை தப்பாக பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு. உனக்கும் அம்மா பாசமே கிடைக்காம போயிடுச்சு. நல்ல ஸ்கூல் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக முத்து இருந்துட்டு, அப்பா இப்படியெல்லாம் நடந்ததுக்கு நீங்கள் என்னப்பா பண்ணுவீங்க? எல்லாம் என் தலையெழுத்துன்னு சொல்லிட்டு நான் போக வேண்டியதான், வாழ வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம ஸ்ருதி இருந்துட்டு, மீனா முத்து வந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் படித்தாரா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து கேட்கவும், உடனே ரவி இருந்துட்டு, ஸ்ருதி எந்த நேரத்தில் என்ன பேசணும்னு தெரியாது, வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம விஜயா இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஒருவேளை நம்மளால தான் இவன் இப்படி ஆயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்ததாக மீனா இருந்துட்டு முத்துவை தேடி மாடிக்கு போகிறாங்க. அங்கே முத்து இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு, கண் கலங்குறாரு. அதுக்கு அடுத்ததாக மீனா இருந்துட்டு, எங்க என்னங்க ஆச்சு, அலறீங்களா? எதுக்காகங்க நீங்கள் போய் அலறீங்க? எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லைங்க. எந்த தாயும் தான் பிள்ளை வந்து பிள்ளைய பார்த்து பேசாமல் இருக்க மாட்டாங்க. ஆனால் இது நாள் வரைக்கும் உங்கள் அம்மா உங்களை பார்த்து பேசினதும் கிடையாது, சிரித்ததும் கிடையாது, ஒரு பாசமாக ஒரு பார்வை கூட பார்த்தது கிடையாது. உங்கள் சின்ன வயசில் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி ஸ்கூலுக்கு போயிருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்க. வேறு யாரும் தப்பு பண்ணியிருக்காங்க. ஆனால் தண்டனையை நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க. அப்படி என்னங்க நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கேட்குறாங்க. சு நம்ம முத்து இருந்துட்டு சின்ன வயசில் என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாத்தையும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறுகடிக்க ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.